ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்கழி 24வது நாள். இன்னைக்கு ஒரு வெரைட்டியான நெய்வேத்தியம் தான் அம்மா செஞ்சு கொண்டு போறாங்க. அதுக்காக இங்க 1/4 கிலோ கடலை மாவு ஃபர்ஸ்ட்டு ஜலிச்சு எடுத்துக்கிறாங்க. அது கூட 200 கிராம் மைதா ஜலிச்சு எடுத்துக்கிறாங்க. இப்ப இந்த 2 மாவும் நல்லா கலந்து நடுவுல ஒரு குழி எடுத்துக்கிறாங்க. அதுல 2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா அது ரெக்கார்ட் ஆகல. இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்தி அத கலக்கிக்கிறாங்க. இப்ப அதுல பொடியா கட் பண்ண இஞ்சியும், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறாங்க. கூடவே நெறைய மல்லி தழையும் சேர்த்திக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி, நம்ம பக்கோடாலாம் செய்வோம் இல்லைங்களா? அந்த மாரி கரைச்சுக்கிறாங்க. இப்ப இத ஃப்ரை பண்ணி எடுக்க ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திட்டு ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. அந்த ஃப்ரை பண்றதெல்லாம் அம்மா ரெக்கார்ட் பண்ணல. அங்க சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறக்கு தனியா ஸ்பெஷலா வெங்காயம் போடாம செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்க வரவங்களுக்கு குடுக்கறக்காக வெங்காயம் போட்டே பஜ்ஜி சுட்டுட்டாங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் அண்ட் டிஃபரண்டான நெய்வேத்தியமா செஞ்சு அம்மா கோவிலுக்கு கொண்டு போறாங்க.